தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கலை மீடியா. நான் உங்கள் ரமேஷ். தமிழ் தேசிய அரசியலில் அடுத்து என்ன நகர்வு அப்படின்னு அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 21 அந்த திருச்சி மாநாடு, அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுற அமைப்பு அது. அந்த அமைப்பு சார்ந்த தோழர்கள் அண்ணன் சீமானுக்கு செங்கோல் கொடுத்து அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த மாநாட்டில். அதுக்கு அடுத்த நிகழ்வாக பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் 10வது பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க ஐயா பே மணியரசன் தலைமையில். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. உண்மையிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் கட்சி 2010 கொஞ்சம் ஒரு 2009 ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்கமாக இருந்து அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாற்றி 2014 முதல் முறை தேர்தலில் போட்டிட்டு 2021 வரைக்கும் தொடர்ந்து களமாடிட்டு வராங்க. அப்போ ஏனைய தமிழ் தேசிய அமைப்புகளோ இதோ இந்த பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவோ அப்படின்றது அந்த மாதிரி எதுவுமே நடந்தில்லை. தமிழ் தேசிய பேர் இயக்கமே அது ஒரு இயக்கம் தான், கட்சியால். அவங்களே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேரடியாக, அதாவது தமிழ் தேசிய அரசியலை பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் தமிழ் தேசிய பேர் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ரெண்டுமே தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுவாங்க. அந்த மண்ணு சார்ந்து அந்த ஈவேரா சார்ந்த விஷயங்கள் என்னென்ன எல்லாமே ஒத்துப்போகும். ஆனாலும் வெளிப்படையாக அது வரைக்கும் தமிழ் தேசிய பேர் ஆதரவோ நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்தணும் அப்படின்றது வரைக்கும் ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. நாம் தமிழ் கட்சியும் இத்தனை முறை தொடர்ந்து போட்டிட்டு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் நடந்தே இல்லை. யாராவது ஒரு தனி மனிதன் யாராவது முத்துப்பாண்டியண்ணே அவங்கள மாதிரி பாரிசாலன் இவெல்லாம் இந்த மாதிரி ஆளுக்கு தான் தனித்தனியாக ஆதரவு கொடுப்பாங்க. தவிர ஒரு இயக்கமாக இந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த மாதிரி ஒரு ஆதரவுன்றது இதான் ஃபஸ்ட் டைம் முதல் துறைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மகிழ்ச்சி. இந்த தமிழ் தேசிய அரசியல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப தீவிரமாக வலுப்பட்டுருக்கு. ஏன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் கட்சி வெறும் கொள்கையை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு 8.2% வாக்கு வாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியோட உழைப்பும் அண்ணன் சீமானோட அயராத உழைப்பு இருக்குது. அப்போ வெறும் கொள்கையை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு 8.2% வாக்கு வாங்குறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பல ஆண்டுகால உழைப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்சி பார்த்தனார் நாம் தமிழர் இயக்கம்னு ஒன்று தொடங்கி அதை அவர் செயல்பட்டு அதை அவர் அந்த கருத்தெல்லாம் நிறுவனம் மறுபடியும் திமுகவில் இணைஞ்சு அப்போ அந்த அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஆனால் 2009 அப்புறம் இந்த அரசியல் இந்த நாம் தமிழர் இந்த தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அந்த தமிழ் தேசிய ஆதரவும் ஒரு பயங்கர ஒரு தீயாக கொண்டு போய் இன்னைக்கு அது ஒரு ஒரு 38 லட்சம் 40 லட்சம் வாக்கு தமிழ் தேசிய அரசியலுக்காண்டு இருக்குது அப்படின்னு நிலைக்கு கொண்டாந்து வச்சிட்டாங்க. அப்போ இந்த 8.2% வாக்கு இந்த இந்த அந்த அந்த புள்ளி தான். அப்போ தமிழ் தேசிய அந்த அந்த ஆதரவு எல்லாருமே அந்த 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 ஆதரவு சரி ஓகே. இப்போ தமிழ் தேசிய அரசியலை பேசியும் அப்போ ஒரு நம்ம கொள்கை பேசி நம்ம ஒரு இயக்கத்தை கட்டமைச்சிட முடியும் அப்படின்றது அந்த நாம் தமிழர் கட்சி இந்த போன தேர்தலில் செஞ்சதனோட விளைவு தான். அப்போ சரி ஓகே நம்மளும் அப்போ கரம் சேர்த்து அப்போ அந்த இதை வலுப்படுத்துவோம் அப்படின்றத இன்றைக்கி பே மணியரசன் அந்த தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கி அந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதே போல் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாருமே சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தூர வச்சுட்டு இந்த வருகிற 2026 தேர்தலில் தமிழ் தேசிய உணர்வோடு நாம் தமிழர் கட்சியை நம்ம வலுப்படுத்தி அதனோட அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நம்ம அதை போக வைக்கணும். அப்போ தான் நம்ம தமிழ் தேசிய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அது அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதனால் ஐயா பே மணியரசன் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏனைய தமிழ் தேசிய எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். வருகின்ற காலங்களில் தமிழ் தேசியம் எழுச்சி பெற, தமிழ் தேசியம் ஆட்சியில் அமர, தமிழர் ஆள தமிழ் வாழ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.